நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த முயற்சி உங்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். தொடவே முடியாது, ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? தொடுவானம் என்கிறோம். இது தன்னம்பிக்கையின் உச்சகட்டம். நமக்கு வாழ்க்கையில் நிறைய வீழ்ச்சிகள் வரும். விழுந்தவுடன் அப்படியே படுத்து விடாதீர்கள். தயவு செய்து மீண்டும் மீண்டும் எந்திரிங்கள். போட்டித் தேர்வுகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். போட்டித் தேர்வுகள் பொதுவாக 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று உயர்கல்விக்காக படிக்கக்கூடியது, இன்னொன்று வேலை வாய்ப்புக்காக படிக்கக்கூடியது. இந்த வேலை வாய்ப்புக்காக படிக்கிற இந்த போட்டித் தேர்வு தான் எல்லா மக்களும் அதிகமாக போட்டிகள் போடக்கூடிய ஒரு தேர்வாக இருக்கிறது. உதாரணமாக பார்க்க போனோம் அப்படின்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்தக்கூடிய அந்த வேலை வாய்ப்புக்கான தேர்வுகள் அதிகமான மக்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரபலமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிஆர்பி என்று சொல்லக்கூடிய டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இந்த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டும் அதிகமாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பியும் தமிழகத்தில் மக்களிடத்தில் பிரபலமாக பார்க்கக்கூடிய ஒரு போட்டித் தேர்வாக இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்குறது இருந்தால் யூபிஎஸ்சி. இந்த யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய மாநில அளவில் மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த போட்டித் தேர்வும் மிக பிரபலமாக மக்களிடத்தில் பார்க்கப்படுது. இன்னொன்று ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுவும் மக்களிடத்தில் மிக பிரபலமாக பார்க்கப்படுது. போட்டித் தேர்வுகளின் முக்கியத்துவம் என்ன? போட்டித் தேர்வு நடத்துவதனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, போட்டித் தேர்வு வைத்து ஒரு மனிதரை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவருடைய அறிவாற்றல், அவருடைய மனநிலை, அவருடைய சுய சிந்தனை, அவர் தற்செயலாக எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக நம்மளால் கணிக்க முடியும். அதனால தான் போட்டித் தேர்வு வைத்து நம்ம எந்த ஒரு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் போட்டித் தேர்வு நடத்துங்க. ஏன் போட்டித் தேர்வு நடத்தணும் அப்படின்னா, அந்த வேலையில் சிறப்பாக ஒருத்தர் செயல்படணும் அப்படின்னா அவரால் போட்டித் தேர்வு வைத்து வரக்கூடிய ஒரு மனிதரால் மட்டும்தான் அந்த வேலையில் சிறப்பாக செய்ய முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளை நாம் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். போட்டித் தேர்வுகள் எழுதுவதால் என்னென்ன பயன்கள்? போட்டித் தேர்வில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றால் வேலை நிச்சயம், அது ஒரு நிலை. இந்த போட்டித் தேர்வை நாம் அணுகிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் தன்னம்பிக்கையை முதல்ல அவங்க பெறுவார்கள். நிறைய படிப்பதனால் பொது அறிவு அவர்களிடத்தில் வளர்கிறது. நிறைய விவாத மேடைகளில் அவர்களால் சமாளிக்கக்கூடிய, பேசக்கூடிய அந்த ஆற்றல் வளர்கிறது. இன்னொன்று, அவர்களுடைய அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தன்னம்பிக்கை, எந்த சூழ்நிலையை அவர்களை அடாப்ட் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்து அடைந்தாலும், துன்பமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், எந்த ஒரு கவலை சூழ்நிலை வந்து அடைந்தாலும் அதை சமாளித்து அவர்களை வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அந்த மனப்பக்குவம் அவர்களிடத்தில் வருகிறது. போட்டித் தேர்வுகளை அணுகுவது எப்படி? போட்டித் தேர்வை அணுகுவதற்கு முன்னால் நாம் எந்த போட்டித் தேர்வில் நம்மை விண்ணப்பித்திருக்கிறோம் என்று முதலில் நாம் பார்க்க வேண்டும். அந்த விண்ணப்பித்த போட்டித் தேர்வுக்கான முழு பாடத்திட்டத்தையும் முதலில் நாம் பதிவிறக்கம் செய்து கையில் வைத்து கொள்ள வேண்டும். அந்த கையில் வைத்து கொண்ட அந்த பாடத்திட்டத்தோடு பொருந்தக்கூடிய நூல்களை நாம் முதலில் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எந்தெந்த நூல்களை படிக்கணும், அதுக்கு மெட்டீரியல் என்னென்ன இருக்குது, அதுக்கான அந்த நூல்களை, குறிப்புகளை நாம் முதலில் எடுத்து தயார்படுத்தி கொள்ள வேண்டும். முதலில் எதை படிப்பது என்று வரிசையாக அட்டவணைப்படுத்த வேண்டும். எத்தனை நாட்கள் இருக்கிறது நம்முடைய தேர்வுக்கு, அந்த தேர்வுக்கு முன்னாடி எத்தனை நாட்கள் இருக்கிறதோ அத்தனை நாட்களை அட்டவணைப்படுத்தி எதை முதலில் படிக்க வேண்டும், எதை பிறகு படிக்க வேண்டும், எதை அப்புறம் விட்டுவிடலாம் என்ற அந்த காலகட்டத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், நம்மளை நாம் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். தேர்வு எழுதுகிறவங்க பெரும்பாலும் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன? நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, செல்ஃபோனில் படிக்கிறது, டேபில் படிக்கிறது, சிஸ்டமில் படிக்கிறது. இது படிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நெட்டில் கனெக்ட் பண்ணி படிச்சுட்ருப்போம். ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விளம்பரம் நம்ம முன்னாடி வரும். ஆஃபர் இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு அப்படின்னு வரும்போது நம்ம யதார்த்தமாக அதை தொடுவோம். அந்த சுடுக்கியின் மூலமாக தொடும் பொழுது நம்முடைய மூளை, சிந்தனை எல்லாம் அதில் சென்று விடுகிறது. நாம் படித்ததும் மறந்து விடுகிறது. அதனால் நாம் படிப்பதற்கு, தயார்படுத்துவதற்கு பேப்பர், புத்தகம் என்று சொல்லக்கூடிய அந்த நோட் புக்
பேடு, கையில் பேனா, பென்சில் ஏதாவது எடுத்துக்கொள்ள வேண்டும், குறிப்புகளை எடுக்க வேண்டும். நாமளே அந்த படித்தவுடன் வினாக்களை தொடுக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுது ஒரு வினாவை தொடுக்கக்கூடியவர்களாக மாறுகிறீர்களோ அப்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு விடையை உங்களால் சொல்ல முடியும். இத்துணை நேரம் இன்முகம் பூத்த பதில்களால் எங்களை ஊக்கப்படுத்தியதற்கு மிக்க நன்றி.